பணம் வந்து பல வகைகள் இருந்து வரும். கூடுதலான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பணிச்சுமை வரும். ரெஸ்ட்டே எடுக்க முடியாத அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதம் நடந்து தான் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் இருக்கும். ஏன்னா காசு பணம் வருதில்ல. ஸோ அப்போ அதுக்குண்டான வேலையும் செய்யணும்னு மன மகிழ்ச்சியோட ஏற்றுக்குவீங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. அதாவது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. நிறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாதிக்கலாம். உங்களோட திறமைகளை டைரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. நிறைய பட வாய்ப்புகள் வருது. பாட்டு கச்சேரி இந்த மாதிரி இசைக்குழுக்களை கொடுத்து மக்கள்கிட்ட வந்து சென்றடையாது. உங்களோட திறமைகள் பேசப்படுறது நல்லா சூப்பராக இருக்க போகுங்க. நல்ல அமைப்பு கும்பராசிக்குரிய கலைத்துறை இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதுவும் ஒன்றும் சிறப்பாக இல்லை. அதாவது மற்றவங்களுக்குலாம் ஓகே. கும்ப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி, உங்களுடைய ராசியில் ராகு, அதுக்கப்புறம் புதன். அந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கும்ப ராசியில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய லெவலில் ஒரு போஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா பரிகாரங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக வரும். ஜனவசியம்ங்கிறது குறைவாக இருக்குது. அதனால் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு பரிகாரங்களை தெரிவிக்கங்க. பூஜைகள் பண்ணுங்கள், யாகங்கள் பண்ணுங்கள், வேள்விகள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் வரும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் வந்து தட்டி போயிடும். உனக்கு வேண்டாம் வேற ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் கவனமாக இருங்க. பொதுவாக கும்பராசிக்கு இந்த மாதம் நல்ல சிறப்பான கூடுதலான நல்ல பலன்கள் தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.